வணக்கம். ஒரு விசேஷ பூஜைகள் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலையடி குன்னத்தூர் திருக்கோயிலூர் பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். இது வந்து சீனிவாச பெருமாள் உற்சவ தீர்த்த பூஜை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. வருஷத்தில் ஒரு முறை செய்கிறாங்க. அதாவது மதுரையில் எப்படி கள்ளழகர் பூஜையோ ஆற்றுல இறங்க பூஜை போலவும், திருப்பதியில் நல்லா விசேஷ பூஜை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதே போலவும் இந்த ஊர்லேயே ரொம்ப விசேஷமான பூஜை. ஓகேங்களா, நான் போன வருஷம் போயிருந்தேன், வீடியோலாம் பண்ணி எனக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ அந்த குளத்தை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குளம் இப்போ பார்க்குறது சாதாரணமாக 10 பேர் தான் க்ளீன் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் அந்த விசேஷத்தை நீங்கள் போனீங்கன்னா குளத்தில் காலை வைக்கவே இடம் இருக்காது. அப்படி ஒரு விசேஷமான பூஜை. ஓகேங்களா, அந்த வீடியோ தான் போட போகிறோம். அந்த வீடியோ குளத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். அப்படியே இன்னும் 2 வாரம் விட்டு அந்த குளத்தில் எப்படி குளம் இருந்தது, எவ்வளோ கூட்டம் இருந்தது, எவ்வளோ ஜனம் இருந்தது, எப்படி பூஜைகள் நடந்தது அப்படின்றது அத்தனையுமே நான் போட போகிறேன். பாருங்கள். முடிஞ்சால் இதில் இந்த டேட்டெல்லாம் கொடுத்துருந்தேன். டேட்டு பத்திரிக்கைலாம் இந்த வீடியோ கூட அனுப்புகிறேன். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்து அந்த டேட்டுக்கு முடிஞ்சால் அந்த ஊருக்கு துலாபாரமும் உண்டு. குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு இடைக்கிடையே காசு போட வேண்டிக்கிறாங்க. கண்டிப்பாக குழந்தை பிறக்குது. அதே போல் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சொல்லி நீங்கள் பூஜை பண்ணலாம். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி மணி 10-11 மணிக்கு மேலே சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அன்னதானம், ஃபுல்லாக அன்னதானம் தாங்க அந்த ஊரில். அந்த குளக்கரையில் பார்த்திங்கன்னா அப்படியே போகிறதுக்கு கைக்க காலே இருக்காதுங்க. அப்படி ஒரு கூட்டம் நெரிசல். நானும் திருப்பதியில் கூட நான் அந்த அளவுக்கு பார்த்தேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஊரில் அவ்வளோ கூட்டத்தை ரியலாக நேரில் போன வருஷம் பார்த்துருக்கேன். இந்த வருஷம் அந்த ஊர் தான் போயிட்டுருக்கேன் நான். இன்னும் 2 வாரத்தில் வருது அந்த பூஜை. அதாவது சீனிவாச பெருமாளுடைய உற்சவ தீர்த்த பூஜைகள் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்க பூஜை. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் போயிருந்தேன். முடிஞ்சால் நீங்களும் அந்த பத்திரிக்கையில் இடம் டேட்டு எல்லாமே இருக்குது. என்ன பூஜைன்றதும் எந்த ஊர் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான பெரியவங்களாம் கலந்துக்கிறாங்க. நம்ம திருக்கோயிலூர் குருக்கெல்லாம் பூஜாரியாக கோயில் பூஜாரியாக தெரியல, யாரும் வராங்க கலராக சொன்னாங்க. கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஓகேங்களா, நீ கண்டிப்பாக அந்த பூஜைகளை பாருங்கள். நம்ம இந்த குளம் பாருங்கள், எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி விட்டு அந்த தண்ணியில் சக்கரத்தாள் வர தண்ணியில் இறங்குவார். அந்த இறங்கி முடிஞ்ச உடனே எல்லாம் அங்கே வந்தவங்க எல்லாருமே அந்த குளத்தில் குளிப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, இந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி அந்த வீடியோ சேர்க்குறேன். இப்போதைக்கு இது குளத்தை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க, சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு 2 நாள் ஒரு நாளைக்கு போது தண்ணி ஃபுல்லாக விட்டு நிரப்பிடுவாங்க. அந்த பூஜை அன்றைக்கி பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோவும் பாருங்கள். அதே போல் அந்த குளத்துக்கால பூஜை உள்ளது அப்போ அன்றைக்கி போடுவோம். ஓகேன்னு பாருங்கள். ஓகே காய்ஸ், ஸ்ரீனிவாச பெருமாள் பூஜை ரொம்ப விசேஷ பூஜைங்க. திருப்பதியில் பூஜை எப்படியோ அதே போலவும் இந்த பக்கம் கள்ளழகர் ஆற்றுல மதுரையில் இறங்கினா எப்படி இருக்குமோ அதே போலவும் ரொம்ப கூட்டம் ட்ரெஸ்ஸு பல ஊர் மக்கள்லாம் கலந்துக்கிறாங்க. பல பெரியவங்களும் கலந்துக்கிறாங்க. விசேஷ பூஜை செய்கிறாங்க. கண்டிப்பாக பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். பத்திரிக்கை இருக்குது. முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு 2 நாள் பூஜை இருக்குது. கலந்துங்க, எல்லோரும் கலந்துங்க. ரொம்ப நல்லது. ஓகேங்களா, உங்கள் கோரிக்கைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் எதை வேணால் செய்யுங்க. வேண்டு அங்கே சாமி கொண்டு வேண்டிங்க. உங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு காசு போடலாம். பல பிரச்சனைகள் தீர்ந்துன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நானும் நடவாசமாக போக போகிறேன். ஓகே காய்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அப்போது நல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம். ஓகே காய்ஸ்.
நல்லா அழுக்கு போக அடிச்சு போயிருக்குமா.